உச்சனை உச்சன் பார்க்கில் பிச்சைக்கு போனாலும் பிச்சை இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி நம்ம கேட்டிருப்போம். அது பழமொழி தான், ஜோசிய புஸ்தகத்தில் எங்கேயும் காணோம். சரி, அப்போ ஒரு நீச கிரகத்தை இன்னொரு நீச கிரகம் பார்த்தா என்ன ஆகும் அப்படி தெரிஞ்சுக்கணும்ல. ஒரு நீச கிரகம் இன்னொரு நீச கிரகத்தால் பார்க்கப்பட்டா அவன் கோடீஸ்வரன். சார் நிஜமா ஜெயிச்சிருவான் சார், ஆனால் என் ஜாதகத்தில் அப்படித்தையா பார்க்குது, ஆனால் கோடீஸ்வரன்லாம் ஆகலை, தெருக்கோடியில் தான் நிற்கிறேன்னா அப்படின்னு ஒரு சிலர் கிளம்பி வருவான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த நீசம் பெற்ற கிரகங்களுடைய திசை இருக்கு இல்லையா, அது வராமல் இருக்கும். இல்லை இல்லை அந்த திசை நடந்தது அப்பவும் எனக்கு அது வேலை செய்யலை அப்படின்னு வந்தால் என்ன அர்த்தம்னா, இதில் ஏதாவது ஒன்று வக்ரமாக இருக்கும். ஏன்னா நீசம் பெற்ற கோள் வக்ரமாச்சுன்னா அதுக்கு உச்ச பலன் போயிடும். அப்போ 2 நீச கிரகம் தான் பார்த்துக்கணும். இந்த உச்சம் பெற்ற கோளும் ராஜயோகத்தில் இருக்கிறதும் நீச கிரகம் பார்த்துக்கூடாது. 2 நீச கிரகம், 2மே வக்ரம் இல்லாமல் இருக்கணும். 2 நீச கிரகம் நேருக்கு நேரம் சந்திச்சிச்சுன்னா அது மிகப்பெரிய ராஜயோகம். பொருளாதாரம், தொழில், வருமானம், சம்பாத்தியம், காசு வனம், கையிருப்பு, இதில் கடகடன்னு மேலே வந்துடும்.